ஹலோ மை டியர் சைக் buddies. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் மெமரி. மெமரி அப்படிங்கிறது நம்ம பிரெயினுக்குள்ள நடக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல டோட்டலா 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்கோடிங், அதாவது நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் இல்ல படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயினுக்குள்ள நம்ம ஃபீட் பண்றோம், அதாவது இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட்டுக்கு அப்புறம் நடக்கிற செகண்ட் ப்ராசஸ் டீகோடிங். டீகோடிங் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, அந்த இன்புட்டை வந்து நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு மோட்டிவேஷனல் கோட் நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு விதமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு அது வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் அவர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அந்த விஷயம் வந்து நமக்கு எப்படி புரியுது, நம்ம அதை எப்படி பர்சனல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த டீகோடிங்ல வரும். தேர்ட் ப்ராசஸ் ரெட்ரீவல். இன்புட் கொடுத்துட்டோம், ப்ராசஸ் பண்ணிட்டோம், அடுத்து அவுட்புட். ஸோ நமக்கு எப்போதான் இந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ நம்ம மெமரியில இருந்து அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு நைட்டு படிச்சு நாளைக்கு மார்னிங் நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னும் போது என்னோட மெமரியில இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை நான் ரெட்ரைவ் பண்ணி எடுக்கிறேன். இதுதான் நம்மளோட மெமரி ப்ராசஸ். இப்படிதான் நம்மளோட பிரெயின் ஒர்க் பண்ணும். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம இன்புட் கொடுப்போம், அதை ப்ராசஸ் பண்ணும், அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இதுதான் மெமரி ப்ராசஸ். இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ மெமரியில டோட்டலா 3 டைப்ஸ் இருக்கு. ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, எபிசோடிக் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் தான் நமக்கு லாஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பேசுற விஷயம் உங்ககிட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டோர் ஆகுது, அதுக்கப்புறம் நீங்க அதை மறந்துடுறீங்க அப்படின்னா அது உங்க ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் சேவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்குறேன் அப்படின்னா என்னோட மெமரியில அது 30 மினிட்ஸ் தான் சேவ் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடியே நான் என்னோட போன்ல சேவ் பண்றேன் அப்படின்னா அது இருக்கும், பட் என்னோட ஆக்சுவல் மெமரியில அது ஒரு 30 மினிட்ஸ் தான் சேவ் ஆகும், பிகாஸ் அது ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியா இருக்கு. எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு ரூம்குள்ள வருவோம், அதுக்கப்புறம் நம்ம எதுக்குடா இந்த ரூம்குள்ள வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துடுவோம் இல்லையா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட பிரெயினால டோட்டலி ஒரு 5 to 7 ஐட்டம்ஸ் தான் ஒரு நேரத்துல ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு நியூ மெமரி உள்ள வருதுன்னா இருக்கிற பழைய மெமரி அதை தள்ளி விட்டுரும். ஸோ ஒரு புது விஷயம் வரும்போது பழைய விஷயம் நம்ம பிரெயின்ல இருந்து போயிடும். அதனாலதான் நம்ம ஒரு ரூம்குள்ள ஏதோ ஒன்று எடுக்க வந்திருப்போம், பட் எதுக்கு வந்தோம் அப்படின்னே தெரியாம அதை மறந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கும். இதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரியில நமக்கு அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல நடந்த விஷயத்தை இப்ப ஞாபகப்படுத்துறது, நம்மளோட ஸ்கூல் லைஃப் மெமரிஸ், இந்த மாதிரி வருஷ கணக்கா நம்ம வந்து மறக்காம ஞாபகம் வச்சிருக்க மெமரிஸ் தான் லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எபிசோடிக் மெமரி அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஷார்ட் டேர்மோட டைமிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கும் இல்லையா? பட் இந்த எபிசோடிக் மெமரிங்கிறது அப்படி இருக்காது. நம்மளுடைய ஸ்கூல் மெமரிஸ் எனக்கு இப்படி இருந்துச்சு, காலேஜ் மெமரிஸ் எனக்கு இப்படி இருந்துச்சு, காலேஜோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் எனக்கு இப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டேர்ம் வந்து தனித்தனியா ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா? என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நான் இப்படி இருந்தேன், செகண்ட் செமஸ்டர் இப்படி இருந்துச்சு, தேர்ட் செமஸ்டர் இப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஒரு டேர்மும் நம்ம தனித்தனியா ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா? அதை வந்து எபிசோடிக் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சீசனல் மெமரி, நமக்கு ஒரு சீசன், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வருஷத்தோட ஃபர்ஸ்ட் 3 மாசம் நான் இப்படி இருந்தேன், அதுக்கு அடுத்த 3 மாசம் நான் இப்படி இருந்தேன், இது எல்லாமே என்னோட மெமரியில சேவ் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து எபிசோடிக் மெமரிக்குள்ள வரும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் மெமரி. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, ஐ ஹாவ் அ புவர் மெமரி அப்படின்ட்டு. புவர் மெமரி அப்படின்னு ஒரு டேர்மே கிடையாது. இட் இஸ் கால்ட் அன்ட்ரெயின்ட் மெமரி. நம்ம பிரெயினோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆக்சுவலி இஸ் ஈக்குவல் டு 26 ஐபோன். ஒரு ஐபோனோட ஸ்டோரேஜ் வேல்யூவே நமக்கு 1 டெராபைட் இருக்கு அப்படின்னா 26 ஐபோனுக்கு 26 டெராபைட் வேல்யூ இருக்கும். ஒரு டெராபைட்டோட வேல்யூ என்னங்கிறத கூகுள்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். தி ரிசல்ட் வில் பி சர்ப்ரைசிங். ஸோ அந்த அளவுக்கு மெமரி கெப்பாசிட்டி இருக்கிற நம்ம பிரெயினை நம்ம எனக்கு புவர் மெமரி, எனக்கு ஞாபக சக்தி சுத்தமா கிடையாது அப்படின்னு நம்ம ஈஸியா எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். பட் இட்ஸ் கால்ட் அன்ட்ரெயின் மெமரி. நம்மளோட மெமரியை நம்ம போதுமான அளவுக்கு ட்ரெயின் பண்றது இல்லை. அதனாலதான் நம்மளால வேணுங்கிற நேரத்துல அந்த இன்ஃபர்மேஷனை ரெட்ரைவ் பண்ண முடியல. அந்த மெமரியை எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கறத அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல கிளியர் பண்றேன். தேங்க்யூ.